நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 45. மலைச்சரிவில் முண்டன் முயல் போல பச்சை பந்து போல பரவியிருந்த புதர்களினூடாக வளைந்து நெளிந்து பின்னால் தொடர்ந்து வர, பெரிய கால்களை தூக்கி வைத்து புதர்களை மிதித்து சழைத்து பாறைகளை நிலை பெயர்ந்து உருண்டு அகலச் செய்து பறப்பது போல் கைகளை வீசி முன்னால் சென்ற பீமன் நின்று இடையில் கை வைத்து இளங்காற்றில் எழுந்து வந்த மலர் மணத்தை முகர்ந்த ஒரு கணம் எண்ணங்களை இழந்தான். பின்னர் திரும்பி இரு கைகளையும் தலைக்கு மேல் கூப்பி விரித்து, அதே மனம், ஐயமே இல்லை, அதே மனம்தான், இங்குள்ளது அந்த மலர், இதோ மிக அருகே என்று கூவினான். புன்னகையுடன் அவன் அருகே வந்து மூச்சு இறைக்க நின்ற முண்டன், மரக்கிளைகளினூடாக தாவி செல்வது எளிது, அங்கு கைகளால் நடக்கலாம் என்றான். மண்ணில் நடப்பதை விட வானில் நடப்பது எளிது. மண்ணில் நடக்கையிலும் கைகளால் வானிலும் துழாவிக் கொள்கிறோம். பீமன் அவன் தலையை தொட்டு உலுக்கி, மிக அருகே, அந்த மனம், ஐயமே இல்லை, அதே மனம்தான் என்றான். அதோ தெரிகிறது சோலை என்று முண்டன் சுட்டி காட்டியதுமே பீமன் பாய்ந்து ஓடத் தொடங்கினான். மலைச்சரிவின் விளிம்பிலேறி வந்து நின்ற முண்டன் சற்று சரிந்து இறங்கி போன நிலத்தில் இரு கைகளையும் விரித்தபடி ஓடி அகன்ற பீமனை தொலைவிலிருந்து நோக்கினான். அச்சோலைக்குள் இருந்த சுனை இளவெயிலில் ஒளி கொண்டிருந்தது. பச்சைப்பட்டால் மூடி வைத்த சுடரகல் போல. பீமன் அம்மரங்களினூடே மறைய கண்ட பின் முண்டன் சிறிய தாவல்களாக தானும் ஓடி அதை அணுகினான். சோலைக்குள் மரங்களினூடே பீமன் புதுமழை மனம் பெற்ற கரடி போல இரு கைகளையும் விரித்து துள்ளி சுழன்று ஓடுவது தெரிந்தது. நறுமணம் மானுடரை பித்தாக்கி விடுகிறது. காட்சிகளோ ஒலிகளோ சுவைகளோ கூட அதை செய்வதில்லை. மனங்கள் புலன்களை எண்ணங்களிலிருந்து விடுவித்து கட்டிலாது கிளறச் செய்து விடுகின்றன. ஒரு மரத்தருகே சென்று நின்று திரும்பி நோக்கி, இதுவா என்றான் பீமன். நான் அறியேன், கண்டுபிடிக்க வேண்டியவர் நீங்கள் என்றான் முண்டன். இதே இடம், இங்கு முன்பு நான் வந்திருக்கிறேன் என்றான். பிறகு மூச்சிறைக்க, கனவில் கண்ட இடம், முன்பு கண்ட அதே சோலை என்றான். மரங்களின் வேர் புடைப்புகளில் ஏறி தாவி இறங்கி, ஆம், எவ்வண்ணமோ இதுவும் முந்தைய சோலை போலவே அமைந்துள்ளது. அங்கிருந்து பறவைகள் விதைகளுடன் இங்கு வந்திருக்கலாம் என்றான் முண்டன். பீமன் திரும்பி ஓடி பிரிதொரு மரத்தடியில் சென்று நின்றான். இதே மனம்தான் என்றான். பிறகென்ன, அதிலிருந்து மலர் ஒன்றை பறித்து கொள்ளுங்கள், அதுதான் கல்யாண சௌகந்திகம் என்றான் முண்டன். பீமன் குதித்து அம்மரத்தின் சிறிய கிளை ஒன்றை பற்றினான். அது எடை தாங்காது சற்று சாய்ந்து மலர்களை கொட்டியது. பீமன் ஒரு மலரை எடுத்து முகர்ந்த போது அவன் மேல் ஒரு வெண்ணிற கடலலை பெருகி வந்து சூழ்ந்து அரைந்து முழுக்காட்டியதை காண முடிந்தது. பட்டு இழுபடுவது போல அந்த அலை விலகி மறைய, கரிய ஈரத்துடன் பாறை எழுவது போல் அவன் குளிர்ந்து நின்றான். பின்னர், இதுவல்ல என்றான். முண்டன் புன்னகைக்க, ஆனால் பெரும்பாலும் இது என்றான். முண்டன், நான் எண்ணினேன் என்றான். அருகணைந்த பீமன் சோர்வுடன், இதே மனம்தான், அகலை நின்றிருக்கையில் எந்த வேறுபாட்டையும் நான் காணவில்லை. கையில் எடுத்து முகரும் போது உள்ளிருந்து பிரிதொரு புலன் சொல்கிறது இதுவல்ல என்று என்றான். பின்பு அந்த மலரை உதிர்த்துவிட்டு அருகே வந்து, இது நாம் அறிந்து கொள்ள முடியாத ஏதோ உள விளையாட்டு, என் சித்தம் பிறழ்ந்திருக்க கூடும் என்றான். திரும்பிவிடலாம் என எண்ணுகிறேன். முண்டரே, பொருளற்ற ஒரு ஆழ்துழாவல் மட்டும்தான் இது. இதை தொடர்ந்து சென்று நான் அடையக்கூடுவதென ஏதுமில்லை. முண்டன், பாண்டவரே, ஒரு செடியில் எழும் முள்ளில் முதலில் உருவாவது எது என்றான். என்ன என்று பீமன் புரியாமல் திரும்பி கேட்டான். பின்னர் அவ்வினாவின் உட்பொருளை உணர்ந்தவனாக, அதன் மிக கூரிய முனை, முள்முனையின் இறுதி புள்ளி என்றான். அப்புள்ளியின் கூர்மையை வலுப்பெறச் செய்வதற்காகவே மேலும் மேலும் என தன் உடலை அது திரட்டி கூம்பிக் கொண்டெழுகிறது. சிரித்தபடி, நன்று என்றான் முண்டன். ஐவரில் தத்துவம் அறியாதவர் நீங்கள் ஒருவரே என்கிறார்கள் சூதர்கள். நன்று. பீமன் சிரித்து, தத்துவம் அறியேன், ஆனால் முட்களை அறிவேன் என்றான். தாங்கள் சொன்னதில் மேலும் ஒரு நீட்சி உள்ளது பாண்டவரே. அம்முள்முனையின் முடிவிற்கு அப்பால் இருக்கும் வெறுமையைத்தான் அந்த முள் முதலில் அறிந்தது. அதை நிரப்பும் பொருட்டே முனையின் முதல் அணுவை உருவாக்கி கொண்டது என்றான் முண்டன்.
அவ்வெருமைக்கும் அம்முதல் அணுவுக்குமான உரையாடல் ஒன்று ஒவ்வொரு முள்ளிலும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. முள்முனைகள் குத்துவதும் கிழிப்பதும் வருடுவதும் அதைத்தான். அவன் சொல்வதன் பொருள் என்ன என்று விளங்காவிட்டாலும் எவ்விதமோ அதன் உட்பொருளை நோக்கி சென்றுவிட்ட பீமன் புன்னகையுடன் அருகே வந்தான். முண்டன், அந்த சிற்றாலயத்தை தாங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றான். பீமன் அப்போதுதான் தாழ்ந்த மரக்கிளைகள் இலைக்கொத்துகளால் பொத்தி வைத்திருந்த கரிய சிற்றாலயத்தை பார்த்தான். அதே வடிவில் அதே அளவில் என்றபடி அதை நோக்கி சென்றான். ஆலயத்தின் சிறிய வாயில் கதவில்லாது திறந்திருந்தது. அதன் முன் சென்று இடையில் கை வைத்தபடி நின்று உள்ளே பார்த்தான். பின்னர் திரும்பி அணுகி வந்த முண்டனிடம், அதே சிலையா என்றான். ஏறத்தாழ என்றபடி முண்டன் அருகே வந்தான். இவள் அசோக சுந்தரி என்றான். கையில் அசோகம் ஏந்தி இருக்கிறாள். மின்கதிருக்கு மாறாக அமுதகலம். குனிந்து நோக்கியபடி ஆம் என்றான் பீமன். ஆனால் அதே முகம் என்ற பின் ஒளியின் மாறுபாட்டினாலா என தெரியவில்லை. இது ஊர்வசியின் முகத்தில் இல்லாத பெரிதொரு புன்னகை கொண்டுள்ளது என்றவன் கைகளை கட்டி கூர்ந்து நோக்கியபடியே நின்றான். திரும்பி புன்னகைத்து, ஒருவேளை நீர் சொன்ன கதையால் உருவான உளமயக்காக இருக்கலாம். இது இளம் கண்ணியின் அறியா புன்னகை. ஊர்வசியின் முகத்தில் இருந்தது துலாவின் மறுத்தட்டையும் அறிந்த பின் எழும் நகைப்பு என்றான். ஆம், நமது உள்ளம் கொள்ளும் சித்திரம்தான் அது என்றபடி முண்டன் படியில் அமர்ந்தான். அவன் முன் அடிமரம் போல் பருத்த உடலுடன் எழுந்து நின்ற பீமன், எங்கும் நான் அறிவதற்கு ஏதேனும் உள்ளதா என்றான். வினாக்கள்தான். உறவுகளை பற்றி விடைகளை எவர் கூறக்கூடும் என்றான் முண்டன். காலத்தில் பின்னகர்ந்து செல்ல வேண்டுமா என்ன? செல்கிறேன் என்றான் பீமன். இம்முறை காலத்தில் முன்னகர்ந்து செல்லலாம் என்று முண்டன் சொன்னான். இமயமலை அடிவாரத்தில் யமுனை நதிக்கரையில் குகையொன்றில் உங்கள் மூதாதை நகுஷன் ஒரு பெரும் பாம்பென இருளில் உரைகிறார். அக்குகைக்குள் வழி தவறி தங்க வரும் உயிர்களை மட்டுமே பற்றி இறுக்கி உணவாக கொள்கிறார். ஆகவே தீரா பசி கொண்டிருக்கிறார். தன் பசியை முழுதடக்கும் பேருடல் விலங்கொன்றை உண்ணும்போது அவருக்கு மீட்பு என்று சொல்லிடப்பட்டுள்ளது என்ற பின் நகைத்து, தீயுள் என்னவென்றால் யானைகள் அச்சரிவில் ஏற முடியாது. குகைகளுக்குள் நுழையும் வழக்கமும் யானைகளுக்கில்லை. பீமன் முண்டனின் முகத்தையே நோக்கி கொண்டிருந்தான். அமர்க என்று அவன் சொன்னதும் அசோக சுந்தரியை நிலம் பணிந்து வணங்கிவிட்டு சிறுவனை போல் உடல் ஒடுக்கி படிகளில் அமர்ந்தான். முண்டன் தன் கையை அவன் முகத்தருகே காட்டினான். காலம் நாம் அணியும் ஆடையை போன்றது. ஆடை நம் மீது படுகிறது. ஆடைக்கு நாம் வடிவளிக்கிறோம். நம்முள் எங்கோ ஆடையே நம் வடிவென்றாகிறது. நோக்குக, ஆடைகள் அனைத்தும் மானுட வடிவொன்றை கறந்துள்ளன. அணியப்படாத ஆடைகளில் கூட அணியவிருக்கும் மானுடர் உரைகிறார்கள். ஆடைகளை மாற்றிக்கொள்கையில் நம் உடல் பிரிதொன்றாகிறது. உடல் பிரிதொன்றாகையில் உளம் பிரிதொன்றாகிறது. ஏனெனில் உளமணியும் ஆடையே உடல். பாண்டவரே, உளம் எது அணிந்த ஆடை? அவன் குரல் தேனீ போல ரீங்கரித்து அவன் தலையை சுற்றி பறந்தது. இது பெரிதொரு காலம். அடர்காடு. யமுனை கரிய நீர் பெருகிச் செல்லும் சரிவு. நீர் நோக்கி புடைத்தெழுந்த வேர்த்திரள்களாலான எழுகரை. நீர் உண்டு உரம் பெற்ற பேருடல் மரங்கள் கிளை திமிரி இலை கொப்பளிக்க அணிவகுத்திருக்கும் கான் தடம். முதலில் சொற்களாக, பின்னர் காட்சிகளாக, பின்னர் வானும் மண்ணுமாக, காலமாக அவன் சொற்கள் உருமாறிக்கொண்டே சென்றன. தொலைவிலேயே ஆறு இருப்பதை பீமன் உணர்ந்து விட்டான். அவன் உள்ளமும் சித்தமும் அதை அறிவதற்கு முன் உடல் உணர்ந்து விட்டது. அவனுக்கு பின்னால் நால்வரும் திரௌபதியும் நடை தளர்ந்து வறண்டு ஒருவர் கையை ஒருவர் பற்றியபடி விரைவழிந்து நடந்து வந்து இறுதி ஆற்றலும் ஆகல மூச்சிறைத்தபடி நின்று பாறை சரிவின் நிழலில் பூழி மண்ணின் எடையுடன் விழுந்து அமர்ந்தனர். திரௌபதி சரிந்து கண்மூடி படுத்து விட்டாள். பீமன் பாறை மேல் நின்றபடி நீர் என்றான். தருமன் தலை திருப்பி, மொண்டு வருக இளையோனே, எங்களால் நடக்க முடியாது என்றார். அந்த மலைச்சரிவெங்கும் நீரூற்றுகளே இருக்கவில்லை. கௌதமரின் தவச்சாலையிலிருந்து கலிந்தமலை சாரலில் உள்ள கண்வரின் தவக்குடிலுக்கு செல்வதென தருமன் முடிவெடுத்த போது அவரது மாணவர்களில் ஒருவர், இவ்வழி செல்வது மிக அரிது, எவரும் அணுகலாகாதென்பதனாலேயே அங்கு சென்று குடிலமைத்திருக்கிறார் கண்வர்.
வடகிழக்கு நோக்கி சென்று மலைமேல் ஏறி மீண்டும் கீழிறங்கி அங்கு செல்வதே இயல்வது. 12 நாட்கள் நடைப்பயணம் தேவையாகும் என்றான். ஒரு கணம் எண்ணிய பின் தருமன், இல்லை, அவ்வளவு நாட்கள் இங்கிருக்க இயலாது. துவைத காட்டுக்கே நாங்கள் திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது. வரும் முழு நிலவு நாளில் அங்கு நிகழும் வேத சொல்லாய்வு அமர்வில் நானும் பங்கு கொள்ளவிருக்கிறேன். அர்ஜுனன், நாம் இவ்வழியே செல்லலாம். இதுவரை நாம் அறியாத கடுமை கொண்ட பாதையாக இருக்க வாய்ப்பில்லை. அனைவரும் திரும்பி பீமனை பார்க்க செல்வோம் என்று அவன் சுருக்கமாக சொன்னான். அன்று காலை அவர்கள் கிளம்பும் போதே, கையில் நீர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் கௌதமர். நீள்வழி, ஆனால் எங்கும் ஓடைகள் இல்லை. அனைத்து ஊற்றுக்களும் வழிதல்களும் ஆற்றுக்கு மேற்கேதான் உள்ளன. ஆரோ 60 அடி ஆழத்தில் உருளைப்பாறை குவியல்களுக்கு அடியில் பெருகி சென்று கொண்டிருக்கிறது. தருமன், இங்கு இப்படி ஒரு வறண்ட நிலம் எப்படி உருவானது என்றார். கௌதமர் சிரித்து, மண்ணியல்பை அப்படி வகுக்க முடியுமா என்ன? அர்ஜுனன், மண்ணுக்கு அடியில் விரிசலே அற்ற ஒற்றை பெரும் பாறை பரப்பு இருக்கக்கூடும். நகுலன் மூட்டையை இறுக்கி கட்டியபடி, இரக்கமே அற்ற மண். தருமன், அதன் பொருள் அறியா முள் என தொட்டு செல்ல திரும்பி நோக்கிவிட்டு, ஆம், அது அன்னே என்பதனாலேயே அவ்வாறும் இருந்தாக வேண்டியிருக்கிறது. 2 பெரும் தோற்பைகளில் நீர் நிரப்பி பீமன் தன் 2 தோள்களிலும் மாட்டிக்கொண்டான். உண்பதற்கு உலர் அப்பமும் காய்ந்த பழங்களும் நிரப்பிய தோல் பையை முதுகிலிட்டான். கச்சையை இறுக்கியபடி அவன் எழுந்து நடக்க அவர்கள் வணக்கங்களுக்கு பின் தொடர்ந்தனர். உருளை கரும்பாறைகள் விண்ணிலிருந்து மழையாக பொழிந்தவை போல சிதறி பறந்திருந்த நிலவெளியினூடாக நடக்க தொடங்கினர். விரைவிலேயே வானில் முழு வெம்மையுடன் கதிரவன் எழுந்தான். பெரும் கோடை காலம் இது என்றார் தருமன். நிமித்திக நூலின்படி 12 ஆண்டு சுழற்சி இக்கோடையை கொண்டு வந்துள்ளது. மழையில்லாத இலைகளை உதிர்த்து மரங்கள் தவம் இருக்கின்றன. பறவைகள் அனைத்தும் நீர் தேடி சென்று விட்டன போலும் என்றான் நகுலன். தருமன் குனிந்து செடிகளை பார்த்து, அத்தனை செடிகளும் தங்கள் உயிரை விதைகளில் பொறித்து மண்ணில் விட்டுவிட்டு மடிந்து விட்டன. பல்லாயிரம் விதைகள். அவற்றில் ஒன்று எஞ்சினால் கூட அவற்றின் குலம் வாழும் என்ற பின் திரும்பி, வேதத்தில் ஒரு சொல் எஞ்சினால் போதும், முழு வேதத்தையும் மீட்டு விடலாம் என்றொரு நூற்குறிப்புள்ளது இளையோனே. சகதேவன் புன்னகைத்து, முடிவின்மையை ஒவ்வொரு துளியிலும் பொறிக்கும் விந்தையே இயற்கையில் பிரம்மம் விளையாடி கொண்டிருக்கிறது. ஏன் அவர்கள் அனைத்தையும் சொல்லென ஆக்கிக் கொள்கிறார்கள் என பீமன் எண்ணினான். சொல்லென்றல்ல, அறிந்தவை என ஆக்கிக் கொள்கிறார்கள். உண்மையில் எங்கும் அதையல்லவா செய்கிறோம். அறியாத மானுடன் ஒருவனை கண்டால் குலமும் குடியும் ஊரும் பெயரும் கேட்டு உரையாடி அவனை அறிந்தவன் என்றாக்கிக் கொள்கிறோம். இந்த நிலத்திற்கு ஒரு பெயரிட வேண்டும். இத்தனை பாறைகளுக்கும் எண்ணிட வேண்டும். அவற்றின் நேற்றும் முன்னாலும் தெரிந்திருக்க வேண்டும். அதன் பின் இந்நிலம் நிலமல்ல, வெறும் அறிவு. உடலுக்குள்ளிருந்து நீர் வெம்மை கொண்டு குமிழிகளாக கொதித்து தளதளத்து ஆவியாகி தோலை வேக வைத்தது. அனைத்து வியர்வை தொலைகளினூடாகவும் கசிந்து வழிந்து ஆவியாகியது. உலர்ந்த வாய்க்குள் வெந்நீரில் விழுந்த புழுவென நாக்கு தவித்தது. புருவங்களிலும் காதோர மயிர்களிலும் உப்புப்படிய திரௌபதி, சற்று நீர் கொடுங்கள், முகம் கழுவிக்கொள்ள என்றாள். தருமன் ஏதோ சொல்ல எண்ணி திரும்பி நோக்கிய பின் சொல்லாமல் அமைந்தார். கிளம்பிய போது முதலில் வயிறு நிறையும்படி நீரருந்தி முகம் கழுவி எஞ்சியதை தலையிலும் விட்டு கொண்டார்கள். 7 இடங்களில் அமர்ந்து உச்சி பொழுதை கடந்த போது தோற்பைகளில் நீர் மிக குறைவாகவே இருந்தது. அப்போது பிரிதொருவர் நீர் அருந்துவதை கண்டால் உடல் பதறியது. அச்சமூட்டுவது இது. நம்மிடம் இருக்கும் நீரின் அளவு தெரியும், செல்ல வேண்டிய தொலைவு தெரியாது என்றார் தருமன். அர்ஜுனன் வில்லுடன் தலை குனிந்து நடந்து அப்பால் சென்று பாறையொன்றின் மேல் அணிலென தாவி ஏறி நாற்புறமும் நோக்கி, நெடுந்தொலைவெங்கிலும் நீர் இருப்பதாக தெரியவில்லை. அனைத்து மரங்களும் பசுமை வாடியே தென்படுகின்றன. சிறு சுனையோ ஊற்றோ இருந்தால் கூட தழைத்த மரங்கள் சில தென்படும் என்றான். பீமன், பார்ப்போம் என்றபடி முன்னால் நடந்தான். நிழல் நீண்டு கிழக்கே சரிய தொடங்கியது. தோல்பையில் நீர் முழுமையாகவே ஒழிந்தது. இறுதியாக எஞ்சிய அரை குவளை நீரை மூங்கில் குழாயில் நிரப்பி திரௌபதியிடம் கொடுத்த பீமன், இது உனக்கு தேவி என்றான். அவள் அதை வாங்கி தருமனிடம் அளித்து,
தாங்கள் வைத்திருங்கள் என்றாள். நீர் உனக்கு என்பதுதான் நேரி என்றார் தருமன். அதை தாங்கள் அளிக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள். இறுதியாக எஞ்சிய நீரையும் மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுக்கையில் அருந்தி முடித்த போது ஐவரும் அச்சம் கொண்டிருந்தனர். இவ்வழியை நாம் தேர்ந்தெடுக்கலாகாது என்று தருமன் சொன்னார். ஒவ்வொரு முறையும் நாம் அறிந்தவற்றை வைத்து இவ்வுலகை மதிப்பிடுகிறோம். ஒவ்வொரு முறையும் எதிர்காலம் என்பது முற்றிலும் அறியாததாகவே இருக்கிறது. கல்வியை கொண்டு வாழ்வை எதிர்கொள்ள முடியாதென்று இளவயதில் முதுசூதன் ஒருவன் என்னிடம் சொன்னான். ஏனெனில் இதுவரை வாழ்ந்த வாழ்வே நூலென மொழியென அமைந்துள்ளது. எழும் வாழ்வின் நெறிகளோ இயல்புகளோ ஏதும் அவற்றில் இருக்க வாய்ப்பில்லை. அவர் பேசுவது அச்சூழலில் எவ்வகையிலும் பொருந்தவில்லை. ஆனால் பேசாமல் இருக்கும்போது எழுந்து சூழ்ந்த அமைதியில் அக்குரல் ஒரு வழிகாட்டி அழைப்பு போல ஆறுதல் அளித்தது. சகதேவன், ஒவ்வொரு புல்லும் தன் தலைமுறைகள் வாழ்ந்த அறிதலை சிறு விதைமணியாக்கி தன் தலையில் சூடியிருக்கிறது. தான் மடியும் போது எஞ்ச விட்டு செல்கிறது என்றான். அவனை திரும்பி நோக்கிய தருமன் சில கணங்களுக்கு பின், நம்மில் நாளை எஞ்சுமெனில் அது அறிவென்றோ உணர்வென்றோ இருக்காது. உடலில் பழக்கமென, உள்ளத்தில் கனவென, உயிரில் நுண்மையென மறைந்திருக்கும். அதை அறிய இயலாது, நம்பலாம் என்றார். சகதேவன் சிரித்து, எப்போதும் அறிய இயலாதவற்றை அல்லவா நம்புகிறோம் என்றான். பீமன் முன்னால் நடந்து அங்கிருந்த பெரும் பாறையொன்றின் மேல் உடும்பு போல தொற்றி ஏறி அதன் உச்சியில் பாறை பிளவில் வேர் செலுத்தி எழுந்து கிளை விரித்திருந்த அரச மரம் ஒன்றின் அடிமரத்தை பற்றி மேலேறி உச்சி கிளையில் நின்று சூழ நோக்கினான். பின்பு இறங்கி வந்து பாறை மேல் நின்று நகுலனிடம், இளையோனே, அங்கு நீர் உள்ளது, நான் சென்று மொண்டு வருகிறேன் என்றான். பீமன் பாறையிலிருந்து பாறைக்கு தாவி மலைச்சரிவில் விரைந்தான். இலை உதிர்த்து வேரில் உயிர் மட்டும் எஞ்ச நின்ற மரங்களுக்கு அப்பால் வானில் எழுந்து சுழன்றமைந்த பறவைகள் அங்கிருக்கும் பசுஞ்சோலையொன்றில் வாழ்பவை என்று தெரிந்தது. அணுகும் தோறும் பறவை ஒளிகள் தெளிவு கொண்டன. அவை பேசும் மொழி அனைத்தும் தனக்கு நீர் நீர் என்றே பொருள் கொள்வதை அவன் விந்தை என உணர்ந்தான். மொழி என்பது கொள்ளப்படும் பொருள் மட்டுமே என்று எங்கோ கேட்ட சூதர் சொல் நினைவுக்கு வந்தது. மேலும் அணுகிய போது பசும் கோட்டை என எழுந்த சோலை மரங்களை கண்டான். அதற்கப்பால் ஒரு ஆறு ஓடுவதை உணர்ந்தான். மரங்களின் பேருருவம் தெளிவடைந்து வந்தது. மலைப்பாறைகளை கவ்வி பிரித்து உடைத்து பற்றி இருந்தன வேர்கள். சுண்ணப்பாறை கரைந்துருகி வழிந்தது போல் அடிமரங்கள் கிளை விரித்தன. எழுந்து கிளை விரித்து பசுந்தழை கூரையை தாங்கிய அவற்றுக்கு மேல் பல்லாயிரம் பறவைகளின் பேரோசை இடையறா முழக்கமென எழுந்து கொண்டிருந்தது. பின்பு அவன் ஆற்றிலிருந்து எழுந்த நீராவியை மெல்லிய வெப்பமாற்றம் என முகத்தில் உணர்ந்தான். பின் வியர்வை குளிரென, மேலும் அணுகிய போது நீர் தன்மையென, மூச்சை நிறைக்கும் அழுத்தமென, மெல்லிய நடுக்கமென அச்சோலைக்குள் நுழைந்து அதன் குளிர்ந்த இருளுக்குள் அமிழ்ந்தான். சீவிடுகளின் ரீங்காரம் பகலிலும் இரவென எழுந்து அனைத்து ஒலிகளையும் ஒன்றென இணைத்திருந்தது. காற்று கடந்து செல்ல கிளைகள் முனகியபடி உரசி கொண்டன. காற்றலைகளால் அள்ளப்பட்ட இலைகள் சுழன்றபடி இறங்கின. சிலந்தி வலையின் காணாச்சரடில் சிக்கி வெட்ட வெளியில் நின்று நீந்தின. அதுவரை வெயில் கொண்டு அனல் உமிழ்ந்த பாறைகளை மிதித்து வந்த அவன் கால்கள் வெம்மையையே அறியாத குளிர் பாறைகளை நீர் குறைந்த குவைகள் என்றே உணர்ந்தன. உள்ளங்கைகளையும் பாதங்களையும் அப்பாறைகளில் ஊன்றி அத்தன்மையை உடல் எங்கும் வாங்கி கொண்டான். பாறைகளை பற்றியபடி தொங்கி தாவி இறங்கிய போது மிக ஆழத்தில் உருளை பாறைகளிடையே மோதி நுரைத்து வெண்ணிறமாக ஓடிய யமுனையை கண்டான். பகல் எங்கும் அவன் தன் குடுவையிலிருந்து ஒரு துளி நீரையும் அருந்தி இருக்கவில்லை. கால் நகத்தில் இருந்து தலை மயிரிழை நுனி வரை எரிந்த பெருவிடாய் அவனிலிருந்து பிரிந்தெழுந்து பேரூறு கொண்டு கீழே ஓடிய குளிர் நீர் பெருக்கை நோக்கி மலைத்து நின்றது. பின்னர் அலை அலையாக படிகளென சென்ற வேர் மடிப்புக்கள் வழியாக தாவி இறங்கினான். பாறைகளின் மேலிருந்து மரக்கிளைகளை பற்றி ஊசலாடி மேலும் இறங்கி சென்றான். இறங்கும் தோறும் யமுனை அகன்று பெருகியது. மேலே நிற்கையில் சிற்றோடையின் வெள்ளி வழிவென தெரிந்த யமுனை அகன்று பெருகலாயிற்று. நூற்றுக்கணக்கான பாறை தடைகளில் அரைந்து வெள்ளி நுரை சிதற வளைந்து நீர் குவைகள் என்றாகி நீர் திரைகளென விழுந்தாடி இறங்கி சென்று கொண்டிருந்த நதியின் களித்துள்ளலை விட்டு கண்களை அவனால் எடுக்க முடியவில்லை. இரு பெரும் பாறைகள் தழுவியவை என நின்ற இடுக்கினூடாக புகுந்து
மென்மணலும் சருகும் பரவி சரிந்த பாறை வழியாக வழுக்கிச் சென்று பெரிய பாறை தடம் ஒன்றில் நின்றான். இடையில் கை வைத்து மூச்சிறைக்க ஆற்றை நோக்கி நின்று தன் தோளில் தொங்கிய 2 நீர்க்குடுவைகளையும் சீரமைத்து கொண்டான். அப்போது குகைக்குள் மெல்லிய இருளசை ஒன்றை ஓரவிழி உணர திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். திறந்த குகைக்குள் யுகங்களின் இருள் மையெனச் செறிந்திருந்தது. பேருரு கொண்ட கண்ணியொருத்தி சுட்டு விரல் நீட்டி தொட்டு கண்ணெழுதும் சிறு சிமிழ். விழியறிந்த அவ்வசைவு உண்மையா என்றெண்ணி அவன் மேலும் கூர்ந்து நோக்கினான். ஓசையின்மை அசைவின்மையாக தன்னை மாற்றி கொண்டது. நோக்கும் தோறும் இருள் மேலும் செறிந்தது. அங்கு எது இருந்தாலும் திரும்பி பாராது கீழிறங்கி நீரை நோக்கி செல்வதே தனக்கு உகந்ததென்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் விந்தைகளை எப்போதும் எதிர்நோக்கும் அவனுள் உறைந்த சிறுவன் செல்லும் பொருட்டு அடி எடுத்து வைத்த அவனை பின்னிலிருந்து இழுத்தான். ஐயத்துடன் மீண்டும் கூர்ந்து நோக்கிய பின் அவன் அக்குகை நோக்கி சென்றான். நின்ற பாறையிலிருந்து சற்றே சரிந்திறங்கி சென்று அக்குகைக்குள் நுழைய வேண்டியிருந்தது. குகை வாயிலை முற்றிலும் மூடி நின்றிருந்த மரங்களின் இலை தழைப்பால் உள்ளே ஒளி செல்லும் வழிகள் முற்றிலும் மூடப்பட்டிருந்தன. அதன் வாயிலில் நின்று உள்ளே கூர்ந்து நோக்கி யார் என்று அவன் கூவினான். மிக ஆழத்தில் எங்கோ குகை யார் என எண்ணிக்கொண்டது. உள்ளே யார் என்று அவன் மீண்டும் கேட்டான். அச்சொல் சில கணங்களுக்கு பின் ஒரு விம்மல் போல திரும்பி வந்தது. உடல் எங்கும் பரவிய எச்சரிக்கையுடன் கால் எடுத்து வைத்து அவன் குகைக்குள் நுழைந்தான். முற்றிலும் விழி இருள அக்கணமே அகம் எண்ணங்களை ஒளியென்றாக்கி கொண்டது. இருளில் உடல் கரைய உள்ளம் மட்டும் இருண்ட தைலம் என வழிந்து முன் சென்றது. மேலும் சில அடிகள் வைத்தபோது குகை தூய வட்ட வடிவில் இருப்பது விந்தை எனப்பட்டது. அதன் இருள் ஈரமென மெல்லிய ஒளி கொண்டிருந்ததா? இருண்மை நீர்மை என்றாகி மேலிருந்து கீழென வழிகிறதா? உருகும் பாறையா? மறுகணம் அவன் அனைத்தையும் உணர்ந்தான். அது மாபெரும் பாம்பு ஒன்றின் உடற்சுருள். குகையின் பாறை வளைவை ஒட்டியே தன் உடலை வளைத்து பதித்து அவனை சூழ்ந்து கொண்டிருந்தது அது. குகையிலிருந்து அவன் வெளியே பாய்வதற்குள் பெயர்ந்து விழும் மாபெரும் வாழைத்தண்டே என அதன் தசைப்பெருக்கு சுருள்களாக அவன் மேல் விழுந்தது. நிலை தடுமாறி அவன் விழுவதற்குள் அவன் உடலை சுற்றி கவ்வி இறுக்கி அது தன் உடற்குழிக்குள் இழுத்து கொண்டது. குகைக்குள் அதன் கீழ்ப்பகுதி இருளில் புகைந்திருக்க மேல் பகுதி காலிலிருந்து தலைவரை அவனை முற்றிலும் சுற்றி கொண்டு இறுக்கி சுழன்றது. குளிர் நீர் பெருகிச் செல்லும் காட்டாறு ஒன்றின் சுழியில் சிக்கி கொண்டது போல. 2 கைகளாலும் இறுகும் அத்தசை வெள்ளத்தை தள்ளி விலக்க முயன்றான். கைகள் வழுக்கி விலக அதன் பிடி மேலும் இறுகியது. தலைக்கு மேல் எழுந்த அதன் நாக விழிகளை பார்த்தான். திறந்த வாய்க்குள்ளிருந்து நாக்கு எழுந்து பறந்தது. அதன் அண்ணாக்கின் தசை அசைவு தெரிந்தது. குனிந்து அவன் தலையை அதன் வாய் விழுங்க வந்தபோது கைகளால் அதன் 2 தாடைகளையும் விலக்கி பற்றி கொண்டான். மாமலர் 45வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.